வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த உலகத்தில இருக்கிற ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குங்க. அதுபோல இந்த காகங்களுக்கு உண்டான சக்திகளையும், அது மட்டும் இல்லாம காகம் வந்து ஒரு மனிதரோட தலையில வந்து தட்டினாலோ, கொத்தினாலோ ஏற்படும் விளைவுகள பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். காக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க. அதுபோலவே இந்து இந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல வந்து காக்கைக்கு வந்து படையலிட்டு வராங்க. அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, நம் உயிரை எடுப்பது சனீஸ்வர பகவானின் கடமைங்க. அவருடைய வாகனமாக இருப்பது காக்கைங்க. அது மட்டும் இல்லாம இறந்த நம் முன்னோர்களே வந்து எதை அதிகம் விரும்பி சாப்பிடுகிறார்களோ, அத வந்து நம்ம காக்கைக்கு வைத்து படைக்கப்படுவதும் இப்பவுமே நடந்துட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாம திடீரென நம் மீது வந்து காக்கை வந்து எச்சமிடுவது, தலையில் தட்டுவது, கொத்திவிட்டு போவது போன்ற விஷயங்கள் வந்து நமக்கு நன்மை செய்யவே காக்கை வந்து அவ்வாறு செய்யுதுங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர தீய ஆபத்துக்கள வந்து பார்த்தீங்கன்னா, காகம் வந்து விலக்கி விடுங்க. நம்ம மீது எச்சம் போய் விட்டுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அத கிளீன் பண்ணிட்டு நான் போவோம். அந்த நேரத்தில வந்து அந்த ஆபத்து விலகும்னு சொல்லிட்டு சாஸ்திரம் கூறப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம, காக்கை உங்கள் தலையில் தட்டினாலோ அல்லது கொத்தினாலோ அருகில் எங்கேயாவது கூடு இருக்குதான்னு பாருங்க. கூட்டில் இருக்கும் தன் குஞ்சுகளை உங்களிடமிருந்து பாதுகாக்க அவர் செய்யலாங்க. அப்படி இல்லாமல் இது போல வந்து தொடர்ந்து நடந்தாலும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வரப்போற ஆபத்தை தான் அந்த காக்கை உணர்த்தது என்று எடுத்துக்கொள்ளணுங்க. அது மட்டும் இல்லாம, குடும்பத்தில் இருக்கும் ஒருவரை விடாமல் ஒரு காக்கை அடிக்கடி தொரத்துகிறது என்றால் வந்து பார்த்தீங்கன்னா, தொரத்துறதோ அப்படி கொத்துறதோ இருந்துச்சுங்கன்னா, குடும்ப ஜாதகத்தை வந்து நல்ல ஜோசியரிடம் காண்பித்து பரிகாரம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நமக்கு வர ஆபத்த உணர்த்துவதாங்க காக்கையோட வேலை. அது மட்டும் இல்லாம காக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா, உணவு உண்ணும்போதும் தன்னோட கூட்டத்த வந்து அழைத்து உணவு உண்ணுங்க.